இடம்பலம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இது தொடர்பாக நம்ம கூட பேசுறதுக்காக பிரியவர்மன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வர கமெண்ட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நேத்து மரியா சுந்தர் அப்படின்ற ஐடியில இருந்து ரொம்ப நெகிழ்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளோட ரெவ்யூ அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்குன்றத எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது, எங்களையும் நெகிழ வைத்தது அப்படின்றத தான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். ரொம்ப நன்றி உங்களோட ரெவ்யூக்கு. சோ அதே மாதிரி இது மரியா சுந்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டிருக்க மாதிரி இருந்தது. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி மேகலான்னு ஒரு ஐடி நம்மள தொடர்ந்து ரெவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, மீன்ஸ் கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க கரெக்டா ப்ராப்பரா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் நாங்க இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். Now we'll go to the show, ஹரிஷ். இப்போ இந்த வாரம் டிஆர்பி எப்படி இருந்தது? வில் ஸ்டார்ட் வித் டிஆர்பி எப்படி இருந்தது? டிஆர்பி இந்த முறை கொஞ்சம் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. அதுல என்னன்னா, ஆமா, அவங்க டிஆர்பி வீக்கெண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் வீக் டேஸ்ல டவுன் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட 4.31 அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல டிஆர்பி இருக்கு. வீக் டேஸ்ல 3.35 அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த டிஆர்பி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது, இந்த 4.31 அப்படிங்கிற அந்த டிஆர்பி இன்க்ரீஸ் என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி இப்போ அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி ஹாஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசினதுதான். ஸோ லாஸ்ட் வீக் நல்லா ஹாஸ் பண்ணதுனால வந்த டிஆர்பி இன்க்ரீஸ் தான் நான் பாக்குறேன். நான் டிஆர்பி வீக் டேஸ்ல டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா டாஸ்க் வைஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. கண்டஸ்டன்ஸ் வேணா அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போடாம இருக்கலாம். அது நம்ம ஃப்ரம் த பிகினிங் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டஸ்டன்ஸ் யாரும் பெரிய அளவுல எஃபர்ட்ஸ் போடுறதா நம்ம பார்க்கல. பட் இந்த வீக்கெண்ட்ல அது இந்த வீக் டேஸ்ல அது மாறும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ இது இவ்வளவு நாள்ல இப்பதான் அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு வீக் டேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல டிஆர்பி அதிகமாயிருக்கு. சோ நாமளும் சாட்டர்டே சண்டே ரெவ்யூ கொடுக்குறப்போ திஸ் வாஸ் த பெஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தோம். இப்ப இவ்வளவு வாரமும் நம்ம அவ்வளவு குறை சொல்லிட்டு இருந்தவங்க நாமளே இதுதான் சொன்னோம், இது பெஸ்டா இருந்தது. இப்போ நம்ம நம்ம தான் சுத்த விட்டுட்டு இருக்கிறோம், கண்டஸ்டன்ட் கிடையாது. சோ பழைய தூக்கி இன்னொருத்தர் மேல போடாதீங்க, நீங்க கிறிஸ்பா பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்ம சேதுபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சது. சோ இட் வாஸ் ரியலி நைஸ் விஜய் சேதுபதி, நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதிகம் பேச விடாதீங்க, வழவழ குழக்குழலாம் வேண்டாம். ஒரு கொஸ்டின் கேட்டா உங்க மேல ஒரு பயம் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், அதுக்கான பதில் வரணும். அதை விட்டுட்டு உங்களையும் ஃப்ரெண்ட்லியா நீங்களும் ஒரு கண்டஸ்டன்டா போயிட்டு இன்வால்வ் ஆயிட்டு இவ்வளவு நாள் அப்படி இருந்ததுனாலதான் டிஆர்பி ஏறல அப்படின்றத சொல்றோம். இப்ப இவ்வளவு நாள் ரெவ்யூ பண்ணதுக்கே எங்களுக்கு இந்த 4% மேல வந்திருக்கிற டிஆர்பி எங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது தெரிவிச்சுக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ராணாவோட அப்பா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் விகடன்ல. அதை பத்தி கட்டாயம் பேசியே ஆகணும். நம்ம அவாய்ட் பண்ணா கூட அது எப்ப சோசியல் மீடியா தள்ளினாலும் அது மாறி மாறி அதை நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு இருக்கு. நம்ம வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் அதுவே தானா தேடி தேடி வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன சொல்றாருன்னா, ராணுவ என்ன பேசினாலும் நீ உட்காருன்னு சொல்லிடுறாரு விஜய் சேதுபதினு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. குடும்ப பின்னணி இப்ப என்னத்துக்கு அவர் மென்ஷன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. குடும்ப பின்னணி அது இதுன்னுட்டுன்னு சொல்லிட்டு போட்டியாளர்கள் கிட்ட ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறாருன்னு நினைக்க தோணுது. விளையாட்டுன்னு இதெல்லாம் பார்க்க கூடாது இல்லையா அப்படின்னுட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஓகே ஃபைன், அக்செப்டட். இப்ப இந்த குடும்ப பின்னணின்றத அவர் எதுக்கு சொல்ல வராரு, என்ன ஹைலைட் பண்றாரு, என் குடும்ப பின்னணிய பாருன்னுட்டுன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரா, ஹைலைட் பண்றாரான்னு எனக்கு தெரியல. சோ அடுத்தது எல்லா போட்டியாளர்களையும் சமமாதான் நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனா அவர் அப்படி நடந்துக்கல அப்படின்ற மாதிரி விகடனுக்கு கொடுத்திருக்காரு. நான் என்ன கேக்குறேன், அவர் பேரு என்ன சொன்னாரு அவர் பேரு? அவசியம் இல்ல, ராணோட அப்பான்னு நீங்க சொன்னாலே போதும். ஓகே, ஒரு கராத்தே மாஸ்டர், ஒரு பாலிட்டிஷியன், இதையெல்லாம் தாண்டி அவர் குடும்ப பின்னணின்னு பேசுறது ஏதோ விஜய் சேதுபதிக்கு ஒரு மிரட்டல் விடுற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்ப எனக்கு அப்படி இருந்தது. ஸோ என் பார்வைக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். பட் திரும்ப திரும்ப அந்த ஸ்லைடு வந்துட்டே இருக்கு என் பார்வைக்கு. ஸோ இதை பத்தி பேசலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உங்க பையன் கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். சந்துரு அவர் பேரு. கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், உங்க பையன் என்ன பண்ணினாரு இவ்வளவு நாள்ல இதுக்குள்ள வந்து? நீங்க இப்ப இந்த ஷோ வந்துட்டு தன்னோட டேலண்ட காட்டுறதுக்கான ஷோ, தன்னை வந்துட்டு வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். இது விஜய் டிவி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு உங்க பையன் ஒரு பொம்பளை புள்ள பின்னாடி ரோஸ் வச்சு சுத்திட்டு இருக்காரு. இதுதான் கான்டென்ட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்க முடியும் விஜய் சேதுபதி? என்னப்பா உன் லவ் சக்சஸ் ஆச்சா? இல்ல நீ ப்ரப்போஸ் பண்ணியா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா? ஏன் உங்களை அவங்க முறைச்சாங்க? எதுக்கு நீ இந்த பக்கம் வந்து குதிச்சு போய் ரோஸ் கொடுத்த? இதையா கேட்க முடியும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட? யார் என்ன டாஸ்க் பண்றாங்களோ அதை பத்தியான கேள்விகள் தான் கேட்க முடியும். இப்ப ராணவ் கிட்ட வேற என்ன கேட்க முடியும் அவரு? இல்ல எனக்கு புரியல. வேற ஏதாச்சும் இதை தவிர அவர் ஏதாச்சும் பண்ணிருக்காரா ஹரிஷ்? இல்ல, ராணவ் வந்து இந்த குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்தவரை மேபி எவிக்ஷன்ல குடும்ப பின்னணி பார்த்து எவிக் பண்ணாங்க சில ஒரு 3-4 வாரங்களா. இவங்க வந்து ரொம்ப ஏழையான குடும்பம், இவங்களுக்கு வந்து இன்னும் கேம்ல இருக்கணும் இவங்க அப்படின்னு சொல்லி சில எவிக்ஷன்ஸ் அப்படித்தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். குடும்ப பின்னணி பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ராணவுக்கு சான்ஸ் கிடைச்சது குடும்ப பின்னணி ஒட்டிதான் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை கொடுத்துதான் வந்து அவர் வந்து ராணவுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் ராணவ் அங்க வந்து ஒரு கேமுமே ஆடல. ராணவ் கம்ப்ளீட்டா அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளை வந்து கேமரா முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது அவருடைய தாட் ப்ராசஸா இருக்கு. அதுதான் ராணவ் கம்ப்ளீட்டா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க வந்து கேமரா கான்சியஸோட விளையாண்டீங்கன்னா அதுக்கு பேர் கேமே கிடையாது. அதுக்கு பிக் பாஸ் கேமுக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிட்டு ஒரு ரூம் செட் பண்ணி அங்கேயே நீங்க என்னெல்லாம் பேசணும் அதெல்லாம் பேசி அது யூடியூப்ல அப்லோட் பண்ணா கூட அது போய் சேரும் மக்கள் கிட்ட. நீங்க வந்து அதுக்கு பிக் பாஸ் ஷோக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. பிக் பாஸ் ஷோங்கிறது உங்களுக்கு கேமரா கான்சியஸ் எல்லாம் மறந்து நீங்க உங்களா காட்டிக்கிற இடம் தான் அது பிக் பாஸ் ஷோ. நீங்க நீங்களா இருக்கணும். நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி வந்து நீங்க உங்களை வந்து செல்ஃப் போர்ட்ரே நீங்க எப்படி பண்ணுவீங்க, எப்படி நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காட்டுவீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் காட்டுறதுக்கு தான் அந்த பிக் பாஸ் ஷோ. பட் ராணுவ அந்த இடத்துல அப்படி எதுவுமே காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பிராங்க் வந்து தன்னுடைய ஃபேவருக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணதுனால ஓரளவு அவருக்கு வந்து கிடைச்சது, ஃபேம் கிடைச்சது. பட் அதை தாண்டி ராணுவ பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சில பேருக்கு அகென்ஸ்டா தான் அங்க இருக்காரு. அதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கோ என்னமோ அப்படின்னு நான் பாக்குறேன் நான். அண்ட் அந்த டாஸ்கை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் அவரை உள்ள கொண்டு வந்துருக்காங்களோ அப்படின்னு அந்த ஒரு தோற்றம் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. ஓகே, இப்ப இல்ல என்னோட பார்வையில வந்துட்டு அந்த குடும்ப பின்னணின்னு சொல்றது வந்துட்டு ஏதோ மிரட்டுற மாதிரி ஒரு வார்த்தையா நான் பாக்குறேன் நானு. இதை தவிர்த்து வந்துட்டு ராணுவ ஏதாச்சும் வந்துட்டு செய்யணும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த ஓட்டிங்ஸ், இப்ப லீஸ்ட்ல ராணுவ இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவா எல்லாரும் வேலை பார்த்த மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு கீழே மத்தவங்க பேரெல்லாம் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால அவ்வளோ ராணுவ பேரு அடிப்படல. பட் வென் ராணவ்ஸ் நேம் கான் டவுன் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு லாஸ்ட்ல வரப்போதான் வந்துட்டு இந்த சந்துருன்ற கேரக்டரே வெளியில வராங்க. அப்பதான் வந்துட்டு இவர் ஒரு கராத்தே, இவர் ஒரு பாலிட்டிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க பாலிட்டிஷியனுக்கு எல்லாம் வந்துட்டு இவர் பொக்கே கொடுக்கறது, ஷால் போடுறதுன்ற மாதிரி போட்டோஸுங்க எல்லாம் வலம் வர ஆரம்பிச்சது. அவர் நடக்கிறதெல்லாம் கூட வந்துட்டு ரஜினிகாந்த் பாட்டு போட்டு நடக்கிற அளவுக்கெல்லாம் இருந்தது. சோ இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான பிஆர் வேலைன்றது எனக்கு தெரியல. இது உங்க பர்சனலா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷோக்கு கொண்டு வந்துட்டு இதுல வர குறை சொல்லி இதுல ஒரு மிரட்டல் விடுக்கிறதெல்லாம் வேண்டான்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சந்திரு சார், நீங்க எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியனா இருந்தாலும் உங்க பையனை வேணும்னாக்கா அரசியல்ல வேணா ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிக் பாஸ்ல வந்துட்டு எல்லாருமே சரிசமம் தான். நீங்க சொல்ற மாதிரி எல்லா கான்டெஸ்டன்ட்டும் வந்துட்டு சரிசமம் தான். ஸோ தே லெட் தம் பிளே. யார் பிளே பண்றாங்களோ அவங்க வின் பண்ணட்டும். ஸோ வில் ஸ்டாப் வித் திஸ் ஹரிஷ். இப்போ நேத்து வந்துட்டு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், பவி வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ள முயல் வச்சது தப்பு அப்படின்னுட்டு சொன்னோம். கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட கோட்டையே இல்லை.
கோட்டைக்குள்ள அந்த முயலை வைக்கணும். கோட்டையே இல்ல, எல்லா ஸ்டோன்ஸுமே திருடு போயிருக்கு. அப்ப அவங்க எங்க வச்சு பாதுகாப்பாங்க அத? இப்போ ஒரு ராஜாங்கத்துல கோட்டையே இல்லைன்றப்ப வந்துட்டு அதோட அந்த ப்ரெஷஸான ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு எங்க பாதுகாத்து வைக்கணுமோ அங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயமே தவிர நம்ம வந்துட்டு வெறும் ப்ரொமோ வச்சுதான் நேத்து நம்ம பேசினோம். ஃபுல் ஷோ பார்த்துட்டு பேசுறப்ப வந்துட்டு அந்த முயலை அவங்க வச்சதுல தப்பு இல்லை அப்படின்றது த வே பவித்ரா பிளேட் வந்துட்டு என்ன சொல்றது, என்ன வார்த்தைகள் இல்ல. அந்த அளவுக்கு இந்த 73 நாட்களையும் சேர்த்து வச்சு விளையாடினாங்க. இட் வாஸ் டு த டாப் அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். அந்த எல்லாமே பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்த மாதிரி இருந்தது பவித்ராவோட அந்த அக்ரெசிவ்னஸ். அது எப்படி இருந்தது ஹரிஷ்? பவியோட கேம் பிளே என்ன பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப அழகாவே விளையாடினாங்க. உங்களுடைய கேம் பிளான் அப்படிங்கிறது ஆன் த ஃப்ளோ போலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்னை பொறுத்தவரை அவங்க இந்த டாஸ்க்ல ரொம்ப அழகாவே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸும் போட்டுக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸும் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். அண்ட் பவியும் அன்ஷிதாவும் இந்த டாஸ்க்ல வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸும் கொடுக்கறத பார்க்கும்போது பவி இவ்வளவு நாள் நம்ம பார்த்த பவி வேற, இப்ப நம்ம பார்க்குற பவி வேறங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக்கெண்ட்ல சொன்னாங்க இந்த வீக் ஃபுல்லா ஃபயர் மோட்ல இருப்பேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்ல, அதை செஞ்சும் காட்டியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். கம்ப்ளீட்டா அவங்களுடைய இந்த டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க இந்த 70 நாள் நம்ம எப்படி பார்த்தோம்னா இந்த 5 நாள் அதை அப்படியே மாத்தி காட்டியிருக்காங்க பவித்ரா. ஸோ அந்த வகையில ஷி டிசர்வ்ஸ் டு பி ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை ஷி டிசர்வ் டு அவங்க வந்து இந்த ஃபைனலிஸ்டுக்குள்ள போறதுக்கு தகுதியான ஒரு ஆளா தான் இருக்காங்க அப்படிங்கறத இந்த டாஸ்க் வச்சு நான் பாக்குறேன். பட் ஸ்டில் இந்த 70 நாள் ஏன் அவங்க பண்ணல, இந்த எஃபோர்ட்டை ஏன் இந்த 70 நாள் போடல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க நேர்ந்தது. நம்ம கண்ணியம் டீமுக்கு வரலாம். நம்ம அன்ஷி வந்துட்டு மஞ்சரி நடிக்கிறான் பின்னாடி எல்லாம் பேசல. எப்பவுமே அன்ஷிதாக்கு வந்துட்டு நேருக்கு நேர் கண்ணு பார்த்து பேசுற பழக்கம் உண்டு. அவங்க கத்துறாங்க, தப்பா போர்ட்ரே பண்றாங்க, எல்லாம் ஓகே, அதெல்லாம் அக்செப்டட். பட் பின்னாடி பேசுறத விட நேருக்கு நேர் பேசுற அந்த கேப்பபிலிட்டி வந்துட்டு அன்ஷிக்கு இருக்கு. சோ அன்ஷி வந்துட்டு மஞ்சரி நடிக்கிறான்னுட்டு மூஞ்சிக்கு நேரா சொல்றாங்க. மஞ்சரிக்கு அவ்வளவு கோவம் வருது. நான் என்ன கேக்குறேன், இது கேமரா, இத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம ஸ்லிப்பர் எடுத்து விசிறி அடிக்கிறாங்க. அது என்னமோ நம்ம மேல விசிறி அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்க? நீங்கல்ல பட்டிமன்றத்துல போய் மக்களுக்கு என்ன சொல்றீங்கன்றதுதான் நான் கேக்குறேன். இப்போ பிக் பாஸ் ஷோ விட்டுடு, பட்டிமன்றம்ன்றப்ப வந்துட்டு ஏதோ ஒரு வாக்குவாதம் தானே நடத்துறீங்க. இப்ப இவங்க எஸ், இவங்க நோ, இதுக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணோம், இதுக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணோம்னுட்டு 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ சம்திங் இந்த உலகத்துக்கு நீங்க சொல்ல வரீங்க. ஏதேதோ விஷயங்கள் அங்கங்க கிராஸ் பண்ணி எடுத்து சொல்லியே ஆகணும், ஒரு ஊமையோட சொல்லணும். அப்படி இருக்கும் போது ஒருத்தர் வந்துட்டு நம்மள ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஸ்லிப்பர் 2 ஸ்லிப்பரும் எடுத்து கேமரா முன்னாடி விசிறி அடிக்கிறது வந்துட்டு என்ன வகையான கண்ணியம்? இதை நாங்க என்ன கத்துக்கணும் மஞ்சரின்னு கேக்குறோம். உங்களோட ஆட்டிடியூட் வந்துட்டு டோட்டலா ராங். இங்க அது வந்துட்டு நீங்க ரியலைஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னமோ வந்துட்டு குயின் மாதிரி அங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பான ஆட்டிடியூடா இருந்தது. அந்த கிளிப்பிங்ஸ் நீ பாத்தியா? இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் மஞ்சரி கிட்ட தப்புன்னு நான் பார்க்கல. இந்த விஷயத்துல மஞ்சரிக்கு வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். முத்துக்குமாரன் மேலதான் தப்புன்னு நான் பார்ப்பேன். மஞ்சரி என்ன பண்ணாலும் அதுல ஒரு கரெக்ட் இருக்கு, அதுல அது அவங்க கரெக்டா தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முத்துக்குமாரன் எல்லாரையும் கொண்டு போயிடுறாரு. எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அந்த ஒரு பாயிண்ட் கொண்டு போய் நகர்த்திடுறாரு. சோ இந்த விஷயத்துல வந்து முத்துக்குமாரன் மஞ்சரிக்கு எடுத்து சொன்னா மட்டும்தான் மஞ்சரிக்கு புரியும். வேற யார் சொன்னாலும் மஞ்சரிக்கு வந்து அவங்க பண்ற தப்புங்கிறது புரியாது. முத்துக்குமாரன் வந்து சொன்னா மட்டும்தான் புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா முத்துக்குமரன் வந்து மஞ்சரியோடைய ஸ்போக்ஸ் பர்சனா முத்துக்குமரன் இன்னும் இருந்துட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன். மஞ்சரி என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை முத்துக்குமரன் பேசுறாரு, முத்துக்குமரன் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை மஞ்சரி பேசுறாங்க. சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேர்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறப்போ முத்துக்குமரன் சொன்னா மட்டும்தான் மஞ்சரி தப்பு பண்ணிருக்காங்கிறது மஞ்சரிக்கு புரியும். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு மேடை பேச்சாளரா நீங்க வந்து ஒரு பட்டிமன்றத்தை பங்கேற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட கருத்துக்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சலமன் பாப்பியோடைய பட்டிமன்றத்துல வந்து எதிர்கருத்துக்கள் சொல்றவங்க இருப்பாங்க, ஆதரிச்ச கருத்துக்கள் சொல்றவங்க இருப்பாங்க. சில கருத்துக்கள் கிண்டலாவும் கேலியாவும் கூட இருக்கும். அந்த கிண்டலும் கேலியும் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ராஜா அவர்களும் பாரதி பாஸ்கர் அவர்களும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கருத்துக்கள் சொல்றவங்க தான்.
சில இடங்கள்ல 2 பேருமே கிண்டல் பண்ணிக்குவாங்க, சில இடங்கள்ல 2 பேருமே கேலியா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு போனதுனாலதான் அவங்களோட இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. ஒருத்தருடைய கருத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு பதில் கருத்து மூலமா தான் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா இருக்கு. பட் நீங்க அந்த கருத்தெல்லாம் தாண்டி நான் வந்து கம்ப்ளீட்டா வயலன்ஸ் தான் நான் எடுப்பேன், என்னுடைய ஆயுதமே வயலன்ஸ் தான் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவாது. வளர்ச்சியை தாண்டி வேற எங்கேயோ அது கீழே போய் தள்ளி விட்டுரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மஞ்சரி இந்த விஷயத்துல கொஞ்சமே யோசிச்சு அவங்க வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த மேடை பேச்சாளர் நீங்க சொல்றதே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் அந்த லெவலுக்கு நீங்க போனீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு சின்ன பையன், உன் வயசை வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு சின்ன பையன் தான். ஜெஃப்ரி உன் வயசை பாக்குறப்ப வந்துட்டு சின்ன பையன் தான். அவன் வந்துட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி பண்றான்றதெல்லாம் வந்துட்டு மாக்கிங் பண்ணி காட்டுறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ரகத்துல மஞ்சரிய சேர்க்கறதுன்றது எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ரொம்ப அதி புத்திசாலித்தனமான வார்த்தைகள் எல்லாம் வேற பேசுறீங்க. இப்ப அந்த பையன் கேட்கிற கொஸ்டினை கூட உங்களால ரிப்ளை பண்ண முடியல. அந்த நீ பேசிட்டு இருக்க, அவங்களதான் பின் பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. சோ ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லுங்க என்ன கேட்கணுமோ கேளுங்கன்னு சொல்லிட்டேன்னு கேட்டாக்க நீ வேற பேச்ச மாத்திட்டு போயிட்டு இருக்க. சோ உனக்கு டைரக்டா ஒருத்தரை நேருக்கு நேரு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டு உனக்கு தைரியம் கிடையாது, அந்த ஒரு கட்ஸ் கிடையாது உனக்கு. அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு நீ அடுத்தவங்களை மாக் பண்ணிட்டு ப்ரொவோக் பண்ணிட்டு ஏதோ ட்ரிகர் பண்ணிட்டு இப்ப இத்தனை வார்த்தைகளும் வந்துட்டு மஞ்சரிக்கு தான் போடுறதா இருக்கு நமக்கு. இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு 1000 வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தாக்க நீங்க எல்லாம் மேடை பேச்சு என்ன பேசுறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இது நீங்க என்ன உலகத்துக்கு நீங்க என்ன கொண்டு போறீங்கன்றதும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. உங்களோட மேடை பேச்சை வந்துட்டு இதுல இருந்து வந்துட்டு நீங்க அழகா முன்னேறி எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க காட்டுற ஒவ்வொரு ஆட்டிடியூடும் உங்க மேல வந்துட்டு வேற யாருன்னா அந்த தொடர்ந்து அந்த பட்டிமன்றங்கள் பாக்குறவங்கன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் கண்டிப்பா இருக்கும். உங்களோட ஆட்டிடியூட் ஐயோ இவ்வளவு நாள் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்ற ஒரு இதுதான் கொண்டு வரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மஞ்சரி எப்ப திருந்த போறாங்க இத பத்தி அப்படின்றது எனக்கு தெரியல. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் இதெல்லாம் பாக்குறப்ப, ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி ஆக்டிங்? ஜெஃப்ரி வந்து என்ன பொறுத்தவரை மஞ்சரியை விட ஜெஃப்ரி ஒரு நல்ல பிளேயர். மஞ்சரியை விட ஜெஃப்ரிக்கு வந்து புரிதல் ஜாஸ்தி இருக்குன்னு நான் பாக்குறேன். சில விஷயங்கள் வந்து ஜெஃப்ரி பண்ற சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலுமே ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிதானமா போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறது ஜெஃப்ரிகிட்ட அது பார்க்க முடியுது. பட் மஞ்சரி வந்து எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே போறாங்க. அதுதான் வந்து ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அக்ரெசிவா அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அக்ரெசிவா போனாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு போறது. அது அக்ரெசிவா போறதுனால உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வராது. நீங்க வந்து எந்த விஷயம் ஆனாலும் அக்ரெசிவோட நிதானமும் அவசியம் தேவை. இந்த நிதானம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அது பிளஸ்ஸா மாறாது, மைனஸா போய் நிற்கும். ஸோ அந்த நிதானம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மஞ்சரி அவங்ககிட்ட. ஏன்னா நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து இந்த வீட்ல, இந்த பிக் பாஸ் வீட்ல வந்து இந்த சீசன்ல நான் ட்ரிகரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையாகட்டும், ட்விஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையாகட்டும், இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னா மஞ்சரி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தைகள்லாம் வெளியில வந்துச்சு. அது வரைக்கும் அந்த வார்த்தைகள் வெளியில யார்ட்டையும் வரல. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிச்சது. சோ நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அந்த வார்த்தைகள்லாம். நீங்க வந்து அருண்ல சண்டை போட்டீங்க, அருண் ட்விஸ்ட் பண்றாரு, நீங்க அருண் வந்து ட்ரிகர் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அருண் கிட்ட இருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் ட்விஸ்ட் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்கிற வார்த்தைகள் வந்தது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களா கொண்டு வந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுடைய அந்த நிதானம் நிதானமின்மையா இருக்கிறதுனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்படுத்தா நான் பாக்குறேன். நிதானம் தேவை அப்படிங்கிறது தான் நான் மஞ்சரி அவங்க சொல்ற விஷயமா இருக்கு. இல்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றப்ப கூட வந்து அவங்க ஆட்டிடியூட காட்டுறாங்க. அப்ப நான் தெகிடின்னு சொல்லட்டுமா, இதை சொல்லட்டுமா, அதை உன்னோட லாங்குவேஜ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு தான் நாலேஜ் இருக்கு. உன்னளவுக்கு கரைச்சி குடிக்கிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. நாங்க சும்மா எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதே இடத்துல கமல் அவர்கள் ஹாஸ்டா இருந்திருந்தார் அப்படின்னா இவங்க அந்த தெகிடின்னு சொல்லட்டுமா இல்ல வேற வார்த்தையை பிரயோகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டப்போ அந்த ரோஸ்ட் கண்டிப்பா இருந்திருக்கும்னு நான் பாக்குறேன். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கண்டிப்பா அதுக்கான ரோஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கமல் அவர்களுக்கு வந்து தமிழ் மொழி மேல அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கிறதா நான் பாக்குறேன். சோ அந்த வகையில இவங்க இங்க ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னா அதுக்கான பலன் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடு கண்டிப்பா கிடைச்சிருக்கணும். பட் அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்காதது ஏன் அப்படிங்கிறது இன்னுமே பெரிய கேள்வி.
ஏன்னா அன்னைக்கே அவர் வந்து இதெல்லாம் கண்டிச்சிருந்தாரு, அன்னைக்கே இதெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா இது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வளர்ந்திருக்காது, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஷோல வந்துட்டு ஆயிஷா எல்லாம் வந்துட்டு மலையாளம் பேசினப்ப வந்துட்டு அவர் திட்டினாரு, இது வந்துட்டு பிக் பாஸ் ஷோ தமிழ் ஷோ, எல்லாருக்கும் புரியுற மொழியில பேசுங்க, நீங்க உங்க பாஷையில நீங்க பேசக்கூடாதுன்றத சொல்றாங்க. இப்ப தெகடேன்றது வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு பாக்கலாம். இப்போ நீயும் முத்துவும் புது புது வார்த்தைகள் அங்க சொல்றீங்க, தமிழ் வார்த்தைகள் தான், இது தமிழ் பிக் பாஸ் ஷோ தான். பட் இது சொற்பொழிவோ இல்ல பேச்சு போட்டியோ இல்ல பட்டிமன்றமோ கிடையாது. இதுல வந்துட்டு இப்போ சௌந்தர்யா நான் கர்நாடகா கன்னடிகான்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தமிழ் தெரியுது, இப்ப நானும் எவ்வளவு தமிழ் நல்லா தான் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சு உச்சரிப்புல இருந்து நான் எல்லாமே நல்லா தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சோ நான் என்ன கேக்குறேன், எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீ கொடுத்தா போறாங்க, நீ ஒன்னும் புது வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த அட்லீஸ்ட் இதுக்கு இது மீனிங்னு சொல்லி கூட கத்துக்கிறோம் நாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இது தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் எனக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க, சோறு போடுறத மட்டும் வந்துட்டு அன்புன்னுட்டுன்னா அவங்க சொல்றாங்க. யாரு அன்ஷிதா பத்தி மஞ்சரி பேசுறாங்க. அப்ப நீ அருண் கேப்டனா இருக்கும் போது போயிட்டு அந்த ஸ்ட்ரிங்க எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த கேப்டன்ஷிப்ல உனக்கு வந்துட்டு அதே தப்பு, அருணுக்கு நீ என்ன தப்பு சொல்லியா அந்த ஸ்ட்ரிங்க எடுத்தியோ அதே தப்பதான் நீ செஞ்ச. அப்போ உன்னோட பேட்ச் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேரம், அருணுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்போ பெருந்தன்மை உனக்கு இருக்கா இல்ல அருணுக்கு இருக்கா? இப்போ நான் இப்போ அருண் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஜெப்ரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், அன்ஷி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ங்க நிறைய, சௌந்தர்யா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய சொல்லிட்டேன். சோ கம்பேரிட்டிவ்லி அங்க உன்னை விட எல்லாருமே ஜீனியஸ் தான். நீ இந்த வார்த்தை விளையாட்டு ஒண்ணுதான் வந்துட்டு உனக்கு பிளஸ் அங்க இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாதுன்றத வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புறேன். பிகாஸ் இட் கோஸ் பியாண்ட் த லிமிட். மஞ்சரியோட ஆட்டிடியூட் இட் கோஸ் பியாண்ட் த லிமிட். அது என்னமோ வேற மாதிரி இருக்கு, அவங்க ஆடுறது அந்த ஆக்ரோஷம் அக்ரஸிவ் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு, கட்டி புரண்டு இது பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஜாக்கோட கால் வலின்றப்ப கூட நம்ம நேத்து பேசினதுதான், ஜாக்கோட கால்ல மஞ்சரி தான் இருந்திருக்காங்க. பட் இப்ப சவுண்ட் கிளியரா ஒரு சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா விஷால் கிட்ட, ஜாக் மேல மஞ்சரி தான் இருக்கான்னு ஜாக்கு தெரிஞ்சிடுச்சு, கண்ணை திறந்து பார்த்தாங்க, அப்புறம் மஞ்சரி இருக்கிறத பத்தி கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னுட்டு சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க. சோ நீங்க என்ன கேம் ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல, ஜாக்குடைய கேமும் கொஞ்சம் மாறி இருக்கிறத நான் பாக்குறேன். ஜாக் வந்து கம்ப்ளீட்டா முத்துக்குமார் அண்ட் மந்திரி அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கிறதும், அவங்களோட சேர்ந்துட்டு கேம் ஆடுறதும் ஒரு கேம் பிளேவா பண்றாங்க அப்படிங்கிறது இப்ப பார்க்க முடியுது. அதனாலதான் என்னமோ ரயானுக்கு கூட ஜாக் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிக்கணுங்கிற அந்த ஒரு ஐடியா ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா பாக்குறப்போ ரயானும் இப்போ ஜாக் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சவுண்டும் ஓரளவு விலகி நிக்கிறாங்க ஜாக் கிட்ட இருந்து. ஜாக் வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல யார் கிளாப்ஸ் வாங்குறாங்களோ மறுபடியும் அந்த பழைய டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க. யாரெல்லாம் கிளாப்ஸ் வாங்குறாங்களோ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல முத்துக்குமார் மஞ்சரியை தாண்டி வேற யாரும் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அவங்களோட போறாங்க. மேபி இந்த வீக்கெண்ட் வந்து பவித்ரா கிளாப்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா பவித்ரா கூட போய் சேருவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா அதான் நடக்க போகுது. இப்ப இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்க, அதுல முத்துக்குமரன், பவித்ரா, ஜெப்ரி எடுத்திருக்காங்க. சோ எனக்கு தெரியல, முத்துக்குமரனை விட அன்ஷிதா நல்லா ஆடின மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் முத்துக்குமரனை எதுக்காக சூஸ் பண்ணாங்க, ஏன்னா அந்த ப்ளூ டீம்ல இருந்துட்டு ஒருத்தர் எடுக்கணும்ன்றதுனால எடுத்து சூஸ் பண்ணிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. முத்துக்குமரன் டசன்ட் டிசர்வ் திஸ்ன்றதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அவங்க ஃபர்ஸ்ட் இதுலயே அவுட் ஆனாங்க, அதனால சொன்னீங்க, சரி ஓகே அக்செப்டட். பட் அன்ஷிதா சொல்லியிருக்கிறது தான் வந்துட்டு அன்ஷிதா மேல இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்குன்றது வந்துட்டு வெளியில தெரிய வருது. ஷி இஸ் நாட் அ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர். இப்ப நீ சௌந்தர்யா சொல்றியா, ஓகே அவங்க ஆடல, நான் ஒத்துக்கிறேன் நானு. பட் வை அன்ஷிதான்றதை தான் கேக்குறேன். இல்ல, அன்ஷிதா மேல எல்லாருக்குமே அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அன்ஷிதா வந்து கண்டினியூஸா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டஃப் கண்டஸ்டண்டா வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதனால அன்ஷிதாவை டார்கெட் பண்றாங்க. பட் அந்த இடத்துல என்ன பொறுத்தவரை அன்ஷிதா வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை தான் நான் பாக்குறேன். அவங்க வந்து ரூல்ஸை மீறினாங்க. ரூல்ஸை நீங்க யாரும் மீறல, யார் மீறாம இருக்கா ரூல்ஸை? எல்லாரும் தான் ரூல்ஸை மீறி இருக்கீங்க இவ்வளவு நாள். ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதை கொடுக்கும்போது ரூல்ஸை மீறி தான் நீங்க எல்லாம் பண்ணீங்க. பிக் பாஸ் அப்பெல்லாம் கேள்வி கேட்கல. இப்ப கேப்டன்சி டாஸ்க்கு பவித்ராக்கு முத்துக்குமரன் விட்டு கொடுக்குறாருன்னொன்னே ரூல்ஸை நீங்க மீறுறீங்கிறாரு பிக் பாஸ். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் ரூல்ஸ் மீறிட்டு தான் இருக்கீங்க. எல்லாரும் நீங்க பிக் பாஸ் போடுற ரூல்ஸையே மீறி நீங்களா புதுசா ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிக் பாஸ் கேள்வி கேட்கறதே கிடையாது.
இவங்களும் வந்து இவங்க போட்ட ரூல் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து உண்மையான ரூல்ஸ், நம்ம பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரூல்ஸை மீறி இவங்க ரூல்ஸ் எல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி உடச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிறது அது எந்த வகையில சரியான குற்றச்சாட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய கம்ப்ளீட்டா 100% அவங்களுடைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அன்ஷிதா. அவங்களுடைய எஃபர்ட் வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும். அது நீங்க அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க பண்ணல அதெல்லாம் தாண்டி 100% அவங்களுடைய எஃபர்ட் போட்டு கடைசி வரைக்கும் அவங்க நின்று ஆடினாங்க. அதுதான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க பிரேக் பண்ணாங்களா பிரேக் பண்ணலையாங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். பட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வரும்போது அந்த டாஸ்க்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அதுதான் பார்க்கணுமே தவிர ரூல்ஸை பிரேக் பண்ணி ஆடினதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இல்ல ஹரேஷ், நான் என்ன சொல்றது தெரியுமா, அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி வந்துட்டு அவங்க டீமுக்காக ஆடினாங்க. பட் முத்து வந்துட்டு எல்லோ டீமுக்கும் உனக்கும் சேர்த்து நீங்க ஒரு கூட்டணி போட்டு ஆடினீங்க. அப்ப அது எப்படி அது ஜென்யூன் கேமா இருக்கும்ன்றதுதான் என்னோட கேள்வி. முத்துக்கு எப்படி அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றதுதான் கேள்வி. அப்போ அன்ஷிதா இப்போ என்ன ஒரு சண்டைன்னா சட்டை கிழியதான் செய்யும் அப்படின்றது சொல்றாங்கல்ல. அப்ப இந்த ஒரு விளையாட்டுனா அங்கங்க அடிப்படைதான் செய்ய. ஒரு சைக்கிள் கத்துக்கணும்னாலும் ஒரு 10 வாட்டி விழுந்து எழுந்திரிச்சாதான் வந்துட்டு ஒரு சைக்கிளை கத்துக்க முடியும்னு வச்சுக்கோ. சோ ஏதோ ஒரு சண்டை அங்க நடக்குது, அதுல அடிபடுறது எல்லாமே ஓகே. அந்த சண்டையில கோவம் வரதான் செய்யும், ஒருத்தர் வார்த்தைகள் விட வேண்டிய அவசியம் இருக்குது கொள்றது. பட் அதுக்காக வந்துட்டு அன்ஷிதா வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றத வந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் டாஸ்க்ன்னு வந்துட்டா அன்ஷிதா வந்துட்டு வேற, அன்ஷிதாவோட லெவல்லே வேறதான். அவங்க வந்துட்டு அதுல என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தாங்க. இந்த ஹோல் டாஸ்க்ல வந்துட்டு அன்ஷிதா பிளேட் வெரி வெல். முத்துக்குமரன் வந்துட்டு ஜாக்குக்காக விளையாடினாரு, மஞ்சரிக்காக விளையாடினாரு. சோ முத்துக்குமரனுக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தது என்னால ஒத்துக்கவே முடியாது. இப்ப இதுல நீங்க கொண்டு போவாங்க அப்படின்னா இது வந்து யூஸ்வலா பாலிடிக்ஸோட ஜாயின் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு அலைன்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆட்சி அமைக்கிற அந்த நிலை வரும். ஸோ அப்படியான ஒரு பாசிபிலிட்டியாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே சண்டேல அதை தான் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா முத்துக்குமரனுக்கு அகெயின்ஸ்டா எனக்கு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. முத்துக்குமரனுக்கு அகெயின்ஸ்டா போக மாட்டாங்க. முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னருங்கிற அந்த ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே இருக்குங்கிறப்போ முத்துக்குமரனை விட்டு கொடுக்க மாட்டாங்க சேனல் சைட்ல இருந்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இதைத்தான் பேஸ் பண்ணுவாங்க, இதைத்தான் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. பொலிட்டிக்கலா நீங்க வந்து அலைன்ஸ் வச்சும் ஒரு எலெக்ஷன் பேஸ் பண்ணலாம். அலைன்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் அலைன்ஸும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து கூட்டணி வச்சு ஒரு கேமை ஒரு டீமை வந்து தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்களா நாங்களான்னு போட்டி போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு விஜய் சேதுபதி என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இதுதான் வந்து கேம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ வேற வழியே கிடையாது. முத்துக்குமரனை வந்து சேவ் பண்ணி ஆகணும்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன், ஐ அக்ரி வித் இட். நீ என்ன சொல்றியோ நான் அக்ரி பண்ணிக்கிறேன். சோ நீங்க என்ன பண்றீங்க, ஜாக்கும் நீங்களும் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறீங்க. பட் ஆனா வந்துட்டு ஜாக் வந்துட்டு உன்னை விட புத்திசாலி. உனக்கு ஒரு முயல் கிடைச்சது, அவங்களுக்கு 4 முயல் கிடைச்சது. ஓகேவா? சோ அவங்க வந்துட்டு பெஸ்ட்னுட்டுன்னு வந்துட்டாங்க. அவங்க டீம் வந்துட்டு வின் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுல நீ தான் தோத்து போயிருக்க. நான் அதை பத்தி பேசல. நான் இப்ப இந்த கூட்டணி அந்த இதை பேசல. நான் என்ன கேக்குறேன், ஒரு டீமுக்காக வந்துட்டு அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாடினது பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி தான். நியாயமா அவங்க 3 பேருக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் போயிருக்கணும். முத்துக்குமரன் ஆடுறதெல்லாம் பாலிடிக்ஸ். இப்ப நீ சொல்ற மாதிரி தான் அந்த அலையன்ஸ் இதெல்லாம் எல்லாம் பேசுறது எல்லாமே நீ பாலிடிக்ஸ் தான் பேசுற. முத்துக்குமரன் ஜாக் பண்ணிட்டு இருக்கிறது பாலிடிக்ஸ். இதுல நாங்க திரும்ப திரும்ப சொல்றது பாலிடிக்ஸ் வேண்டான்றதுதான். அன்ஷிதாவை கம்பேர் பண்றப்ப முத்துக்குமரன் ஒண்ணும் அவ்வளவு பெருசா ஆடலன்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அவரு ஆரம்பத்தையே தோத்துட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முத்துக்குமரன் ஒரு இடத்துல அவரே ஓப்பனா நான் சொல்றாரு, நான் வந்து அருணும் விஷாலும் என்னை வந்து அப்படி கட்டுப்படுத்திட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நான் வரதே எனக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப இவரை விட அருணும் விஷாலும் நல்லா ஆடிருக்காங்க அப்படின்னு தான் அவரே சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கே அவர் தாண்டி டிசர்விங்கான ஆள் இல்லை அப்படிங்கிறது அவருக்கே புரியுது. அப்படி இருக்கிறப்போ தன்னை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாராவது சொல்றாங்க அப்படின்னா நான் இல்லைன்னு அவரே விளக்கலாம். ஆனா பட் அவர் பண்ண மாட்டாரு. அதுதான் வந்து கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தான் முத்துக்குமரனுடைய ஸ்டைலா இருக்குன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. இதுல முத்து இப்ப நீ சொன்ன மாதிரிதான், இப்ப இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்துட்டு ஒழுங்கா விளையாடல. இப்ப பவித்ராக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, வேற மாதிரி ஒரு கேம் பிளே பண்றாரு.
நான் என்ன கேக்குறேன், இது கேப்டன்சி டாஸ்க், உனக்கு விருப்பம் இல்லையா, கேப்டனா இருக்க விருப்பம் இல்லையா, தயவு செய்து தூரம் வந்துரு, அவங்க 2 பேர் கேப்டனா விளையாடு. இருக்கிறதுக்கு விருப்பம்லாம் இல்ல. அவர் கேப்டனா ஆகணும், அதுதான் வந்து அவருடைய ஒரே எய்ம். லாஸ்ட் டைம் கேப்டன்சி டாஸ்க்லயும் இதுதான் பண்ணாரு. அவர் வந்து ராணா சைட் மாறுவாரு, வேற ஒரு டீமுக்கு போவாரு அப்படின்னு தெரிஞ்சும் ஜாக்லினோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க அப்படி போங்க, அவங்க அப்படி போனா நான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வந்தாரு. பட் வந்து ராணுவ வந்து அந்த சைட் மாறுவாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் தன்னுடைய கேப்டன்சி டாஸ்க் கிவ் அப் பண்ணிட்டு ஜாக்லினுக்கு ஃபேவரா போயிருந்தாருன்னா ஜாக்லின் கேப்டன் ஆயிருப்பாங்க. பட் வந்து அந்த இடத்துல ஜாக்லின் ஆகக்கூடாது, ஒண்ணு தான் ஆகணும் இல்ல விஷால் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் அவர் கேம் ஆடினாரு. இப்பவும் அவர் ஆடுற கேம் அதுதான். பவித்ரா கேப்டன் ஆகணுங்கிற அந்த அந்த எண்ணமே அவருக்கு இல்ல. தான் கேப்டன் ஆகணும், விட்டு கொடுத்து பவித்ரா கேப்டன் ஆறாங்கன்னா விட்டு கொடுத்ததுனால பவித்ரா கேப்டன் ஆறாங்கிற பேர் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா தன்னால தான் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற அந்த இல்ல ஹரேஷ், வாட் யூ சே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், பட் ஆனா இப்ப பிக் பாஸ் சொன்னது என்ன, இந்த விட்டு கொடுக்காம விளையாடணும், பட் முத்துக்குமார் வந்துட்டு பவித்ராக்காக விட்டு கொடுத்தாருன்றதான் ரெஜிஸ்டர் பண்றாரு. சோ அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த வேண்டாம், இந்த இதுவே அப்படின்னு டாஸ்கே வேண்டாம்ன்றதான் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த இதுவும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாதுன்றத சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கண்ணியம், நியாயம், நேர்மை, எருமைன்னுட்டு நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப இதெல்லாம் எங்க போச்சுன்னு கேக்குறேன் நான். உனக்கு தெரியாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உனக்கு தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தெரியாத யாருக்காக நீ வந்து ஆடுறதுக்கு? இப்போ நீ கப்ப தூக்கிட்டு வருவன்னுட்டுன்னு மக்களை உட்காந்து ஃபேக் ஐடிஸ்ல எல்லாம் உட்காந்து மத்தவங்களை திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, நீ உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தியாகம் பண்ணிட்டு இருக்கியே, எப்படி அது என்ன வகையில நியாயம்? நீ உனக்காக ஆடு, உனக்காக ஆட விருப்பம் இல்லையா, யூ நாட் எலிஜிபிள் டு பிளே, வா வெளியில வந்துரு. இல்ல எனக்கு முடியல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, சே சம்திங் அண்ட் கம் அவுட் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. நீ பவிக்கு ஒண்ணு நீ விட்டு கொடுக்காத, பவி வந்துட்டு நீ விட்டு கொடுத்து அந்த இது வாங்கணும்ன்ற அவசியம் பவித்ரா கிடையாது. ஷீ இஸ் அ குட் கேமர், ஷீ இஸ் அ குட் பிளேயர். இப்ப நம்ம நேத்து பார்த்தா என்ன விளையாட்டு விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீ என்ன வந்து பவித்ராவை நீ இது பண்றது? நீ இன்னொருத்தரை எதுக்கு நீ தூக்கி விடுற? நீ விளையாடு, நீ உன் விளையாட்டு விளையாடு, நீ எதுக்கு நீ தூக்கி விடுறதுக்கெல்லாம் போற? எல்லாருக்கும் வந்துட்டு அனுசரணையா போறது, இது பண்றதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் பேசுறவங்க நீங்க தான். ஏன் தப்பு பண்றீங்கன்றதான் நான் கேக்குறேன் நானு. அப்போ நீ பண்ணிட்டு இப்ப மத்தவங்க அழுதாக்கா வந்துட்டு அது சும்மா அது இதுக்கு கேமரா கான்சியஸ்னஸ் முத்து சொல்லியிருக்காரு. நீ இன்னைக்கு அழற, இப்ப நாங்க என்ன சொல்லட்டோம் அதுக்கு? இவங்கதான் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அன்ஷிதா கேம் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி வஸ்ட் பெர்ஃபார்மரை தள்ளுறாங்க அன்ஷிதாவை. பட் இவங்களே ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதும் இவங்க தான் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுக்குவாங்க. பிக் பாஸ் ரூல்ஸை வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவங்களே நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு விதமான எண்ணங்கள். அந்த விஷயங்கள் அது வந்து முத்துக்குமார் கிட்ட நிறையவே இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. பட் என்ன பொறுத்தவரை கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, கேப்டன்சி டாஸ்க்ல தான் கேப்டன் ஆகணும், அப்படி இல்லைன்னா தான் விட்டு கொடுத்ததுனால இன்னொருத்தவங்க கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் முத்துக்குமார்ட்ட ஃப்ரம் லாஸ்ட் வீக்ல இருந்து இருக்கே தவிர, அவர் வந்து இன்னொருத்தவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்கேயும் கேம் ஆடி நான் பார்க்கல. தன்னால தான் விட்டு கொடுத்ததுனால இன்னொருத்தவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. இல்லைன்னா தான் கேப்டனா இருக்கணும் அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு. அதை தாண்டி வேற யாரும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானா இருக்கு. அதனாலதான் லாஸ்ட் வீக்கும் ஜாக்லினோட ஒரு டைப் போட்டாரு. ஜாக்லினோட டைப் போட்டு ராணவ் அந்த பக்கம் ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய கேமை கிவ் அப் பண்ணி ஜாக்லினோட போய் சேர்ந்திருந்தார் அப்படின்னா ஜாக்லின் வந்து கேப்டனா இருப்பாங்க. பட் ஜாக்லின் ஆகக்கூடாது இவருக்கு. அதுதான் அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்கு, ஜாக்லின் வந்து கேப்டன் ஆகக்கூடாது. அப்ப இவர் அந்த அந்த இடத்துல ஒரு கேம் ஆடுறாரு. நான் இன்னும் கிவ் அப் பண்ணல, நான் என்னுடைய கேம் நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் தனியா நிக்கிறாரு. இவர் கூட யாருமே இல்ல, எல்லாரும் ஜாக்லின் பின்னாடி போயிட்டாங்க. இவர் கூட இருந்த எல்லாரும் ஜாக்லின் பின்னாடி போயிட்டாங்க. அந்த பக்கம் ராணுவ போனதுனால அந்த பக்கம் விஷால் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சோ அதனால இது வந்து கண்டினியூஸ், இது ஒரு கேம் பிளேவா பாக்குறாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் முத்துக்குமரன் கண்டினியூஸா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகாது. இது போக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறத நான் பாக்குறேன். கண்டிப்பா. இப்போ அவங்க நிறைய பேரோட ட்வீட் எல்லாம் பாக்குறோம், பாவண்டா முத்து அழறாரு அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களை நம்பியா பவி வந்தாங்க இந்த கேம்க்கு? முத்து வந்து எனக்கு காப்பாத்துவான் கேப்டன்சி டாஸ்க்ல நம்பியா வந்தாங்க? இப்ப நீ என்ன பண்ணிருக்கனாக்கா, ஒரு கேம் ஸ்பாயில் பண்ணிருக்க, யோ ஸ்பாயிலர். இப்ப இதெல்லாம் நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. உனக்கு நீ ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு பேர் கொடுத்துட்டு இருக்க இல்ல, நீயும் மஞ்சனியும் சேர்ந்து. இப்ப நாங்க சொல்றோம் யோ கேம் ஸ்பாயிலர். நீ இப்ப இந்த ஒரு இவ்வளவு இந்த 8 சீசன்ல ஒரு கேப்டன்சி டாஸ்க வந்துட்டு ஸ்பாயில் பண்ண முதல்ல ஆளு நீ தான்.
முத்து தான். சோ ரெஜிஸ்டர் இட், இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். இப்ப அடுத்தவங்க கிடைச்சா போதும்னுட்டுன்னு இந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் வந்துட்டு போட்டு துன்புறுத்தி நீங்க அந்த வீட்டுல இருக்கணுமா முத்துன்றத மாதிரிதான் ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்ப இது வந்துட்டு ரூல்ஸ் வயலேஷன்ல வருது. இப்போ கேப்டன்சி டாஸ்கே வந்து கேன்சல் பண்ணிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணி பிக் பாஸ் கோவமா ஒரு வார்த்தை சொல்றாரு. சோ திஸ் இஸ் ரூல்ஸ் வயலேஷன். சோ நீங்க இதுக்கு நியாயமா என்ன பண்ணணும்? முத்துக்குமாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். இப்ப இவ்வளவு நாள் நீங்க கேட்டீங்க பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு விளையாட்டு. சௌந்தர்யா இப்படி பண்ணாங்க, அன்ஷிதா இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் விளையாட்டு. ரூல்ஸ் வயலேட் பண்ணினது முத்துக்குமார். முத்துக்குமாருக்கு தான் ரெட் கார்டு நியாயமா கிடைக்கணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்ன்றத நான் சொல்றேன். நான் நீங்க ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்த மறுபடியும் இன்னொரு கேப்டன்சி டாஸ்க் நீங்க வைக்க போறீங்க. சண்டே இன்னொரு கேப்டன்சி டாஸ்க் வைக்க போறீங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமார் இல்லாம பாத்துக்கலாம். முத்துக்குமார் தவிர்த்து வேற யாரையாவது நீங்க வந்து அதுல விளையாட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முத்துக்குமார் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்க தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்பிட்டு பவித்ராவை டைரக்டா நீங்க வந்து கேப்டன் ஆக்கலாம். அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. முத்துக்குமாரை வச்சுக்கிட்டே நீங்க கேம் ஆடணுங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து பிக் பாஸ் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டுங்கிறது இந்த சீசன்ல வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீங்க ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்புனா என்ன, அனுப்பல என்ன, இருக்கிறது இன்னொரு 30 நாள் என்னமோ தான் இருக்கு. இல்ல ஹரேஷ், இப்போ சௌந்தர்யாவை சொன்னது வந்து சௌந்தர்யா வந்துட்டு மேல கைப்படல. அடுத்தது இன்னொரு வாட்டி வந்துட்டு கொடையதான் பிடிச்சாங்க. அன்ஷிதாவும் வந்துட்டு வயலேட் பண்ணல. ரூல்ஸ் வயலேஷன் இப்ப இவ்வளவு நாளைக்கு இந்த 73 நாள் 74 நாள் நடந்ததுனாக்கா அது முத்துக்குமாரால மட்டும்தான் நடந்திருக்கு. சோ ஹி டிசர்வ் த ரெட் கார்டு. ரெட் கார்டு கண்டிப்பா ரூல்ஸ் வயலேஷனுக்கு கொடுத்தே ஆகணும்ன்றத சொல்றேன் நான். இந்த அதர் திங் வந்துட்டு இப்போ அடுத்து இந்த ரெட் கார்பெட் உடனே ஓவியாவும் ஜூலியும் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஜாக்குக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரெட் கார்பெட். யாரெல்லாம் என்னெல்லாம் பழி வாங்க போறாங்கன்றது தெரியல. அன்ஷிதாக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல. ஜாக்குக்கு ரெட் கார்பெட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நான் போடுவேன் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஜாக்குக்கு இந்த கேம் தெரியும், இதுல என்னென்ன நடக்கும்ன்றது தெரியும். அண்ட் ஜாக்குக்கு வந்துட்டு சம்திங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நம்மள ஜூலி இதுக்கு கொண்டு போயிட்டாங்க மக்கள் அப்படின்றது புரிஞ்சிடுச்சு ஜாக்குக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்ல, திடீர்னு அந்த ரெட் கார்பெட் வந்திருக்கு. சோ நம்மள வந்துட்டு ஜூலி மாதிரி ட்ரீட் பண்றதுக்காக கொண்டு வராங்க அப்படின்றத ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த கண்ணுல இருந்தே தண்ணி வந்தது அவங்களுக்கு. சோ அன்ஷிதா வெயிட் பண்றது நடக்குமா, சௌந்தர்யா வெயிட் பண்றது நடக்குமான்றது தெரியல. பட் ஜாக் வந்துட்டு இதுல ரொம்ப அப்செட்ன்றத மட்டும் பார்க்க முடிஞ்சது. ரெட் கார்பெட் டாஸ்க்ல இவங்க சொல்றவங்க தான் அந்த ரெட் கார்பெட்டை எடுக்கணும். இவங்க சொல்ற ஆள் தான் அந்த ரெட் கார்பெட்டை எடுத்துட்டு போகணும். இவங்க யார சொன்னாலும் அவங்க வந்து ஜாக்லினுக்கு அகென்ஸ்டா தான் நிற்பாங்க. அதுதான் வந்து ஜாக்லினுக்கு இருக்கிற பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா இவங்க சௌந்தர்யாவே நீங்க வந்து ரெட் கார்பெட்டை நீ விரிச்சு நீயே இழுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் சௌந்தர்யாவும் அகென்ஸ்டா தான் நிற்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து ஒரு டாஸ்கா பார்ப்பாங்க சௌந்தர்யா. ஃப்ரெண்ட்ஷிப்க்கான கேமா பார்க்க மாட்டாங்க, டாஸ்கா பார்ப்பாங்க. டாஸ்கா பார்க்கும்போது அந்த இடத்துல என்னை பொறுத்தவரை இந்த இடத்துக்கு சௌந்தர்யா வரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது ஒரு டாஸ்கா பாக்குறாங்க அப்படிங்கிறது சௌந்தர்யா பத்தியும் வெளியில தெரியும். அந்த இடத்துல ஜாக்லினுடைய டாஸ்க் சாமர்த்தியம் பத்தியும் வெளியில தெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. சௌந்தர்யாவை வந்து நீங்க ரெட் கார்பெட் விரிங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்பாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை தாண்டி வேற யார சொன்னாலும் அவங்களும் கிட்டத்தட்ட அகென்ஸ்டா தான் நிக்க போறாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு ஒரு பயமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்னு பாக்குறேன். இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஜூலியோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுலதான் ரொம்ப அப்செட் ஆனது ஜாக். ஜூலி வந்து ஓவியா அந்த மாதிரி கார்பெட் இழுக்கும் போது அதுக்கு ஈடு கொடுத்து ஈக்குவலா அவங்க ஆடி இருந்தாங்கன்னா ஓகே, அது வந்து அக்செப்டபிள். பட் வந்து ஜூலி அந்த இடத்துல ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவப்பேர் ஏற்படுத்தின மாதிரி நான் பார்த்தேன். மற்றபடி ஓவியாவோட அவங்க நல்ல கான்டாக்ட்ல நல்ல டச்ல, இன்னும் சொல்ல போனா ஓவியாவுக்கு வந்து அந்த சீசன்ல எவ்வளவு பேர் கிடைச்சதோ அதை விட ரொம்ப நல்ல பேர் ஜூலிக்கு கிடைச்சிருக்கும். அவங்க வந்து இந்த டாஸ்கா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா. பட் அந்த டாஸ்கா விளையாடாம அதை ஏதோ செல்ஃபா என்ன சொல்றது ஒரு பர்சனல் இதா விளையாடினாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜூலி விளையாடினாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்திருச்சுன்னு நான் பாக்குறேன். இல்ல இதுதான் வந்துட்டு ஜாக்குக்கும் வந்துட்டு அதுதான் இதாகுது. இப்போ மக்கள் தான் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம கிட்ட ஏதோ
நம்மள பிடிக்கல மக்களுக்குன்றது வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால அழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நானு. அடுத்தது இன்னொரு ஒரு இது நடந்தது ஹரிஷங்க. அந்த கேக் வந்துட்டு நீங்க யாரோட ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போனது. சோ அதுல எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தர சொல்லி இவங்க எனக்கு இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. பட் இனிஷியலா வந்துட்டு முத்து தான் காட்டினாங்க. நான் என்ன சொல்றேன், முத்து உனக்கு என்ன டாஸ்க்? அந்த கேக்கு நீ யாரோட ஷேர் பண்ணிக்க விரும்புற, அவ்வளவுதான் டாஸ்கே. அது வந்துட்டு நான் மஞ்சரி என் கூட வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மஞ்சரி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு மஞ்சரிக்கு எடுத்து கொடுத்துட்டாக்க அது முடிஞ்சு போகுது. உன்னோட கான்செப்ட் முடிஞ்சு போகுது. எனக்கு இது இந்த அளவுக்கெல்லாம் வந்ததுக்கு காரணம், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது கொண்டது தீபக் அண்ணா. தீபக்கு அப்புறம் வந்துட்டு மஞ்சரி மஞ்சரி எந்திரிச்சே வந்து நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால், ராணவ் எல்லாரையுமே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீ டாஸ்க புரிஞ்சு பண்றியா புரியாம பண்றியா? தலை சுத்துது முத்து எங்களுக்கு. ஒரு விஷயம் நீ இப்படி சாப்பிடுறத எப்பவுமே சுத்தி 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 இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா நாங்க எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்க்க முடியும் ஒரு விஷயத்த? அது ஒண்ணுமே இல்லாத விஷயம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்றாருன்றதுதான் புரியல. அது 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய டாஸ்க். அது ஆக்சுவலா 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய விஷயம். அது வந்து 21 நிமிஷம் எடுத்துட்டு போனாங்க. அது வந்து முத்துக்குமாரன் அவ்வளவு லென்த்தா பேசுறது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. நீங்க அவ்வளவு லென்த்தா பேசுறது ஷார்ட்டா பேசி என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கன்வே பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் முத்துக்குமாரன் அவருக்கு சொல்றேன். ஏன்னா லென்த்தா நீங்க பேசுனீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் போரிங் முத்துன்றதுதான் சொல்றேன். ஈவன் மஞ்சரி இட்ஸ் வெரி போரிங். ஏன்னா பட்டிமன்றம் பார்க்கணும், நாங்க பட்டிமன்றம் பாக்குறோம். பேச்சு போட்டி பார்க்கணும்னாக்கா அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க போய் பாக்குறோம். இது வேண்டான்றோம் நாங்க. இதுல நம்ம மட்டும் சொல்லல, நம்மளோட கோரிக்கை மட்டும் இல்ல. சண்டே வந்துட்டு தனித்தனியா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறப்ப வந்துட்டு விஜய் சேதுபதியும் முத்து கிட்ட அதுதான் சொன்னாரு. நீட்டி முழக்காத கிறிஸ்பியா பேசுன்னுட்டு. சரிங்க சார், நான் இனிமேல் வந்துட்டு நான் ஷார்ட்டா கிறிஸ்பியா கத்துக்கிறேன், பேச ட்ரை பண்றேன் அப்படின்றதான் நீ சொல்லியிருக்க. நீ திரும்ப 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 ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போனா இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங் தான். ஏன்னா நீ அந்த அளவுக்கு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்க 2 பேர் தான் அந்த ஷோவே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ எங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி, அங்க ஒரு அதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனை வர மாதிரி ஏதோ ஒண்ணு ப்ரொவோக் பண்றீங்க, அடுத்தவங்களை இழுக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கான்டென்ட் இல்ல இது. ஆக்சுவலி இது வந்துட்டு வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி கொண்டு போறீங்கன்றத பாக்குறேன். இதுல இன்னும் வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே கேக் கிடைச்சது, ஜாக்லினுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் யாராவது கொடுத்தாங்களா? இல்ல, அப்படி நான் எதுவும் பார்க்கல. எல்லாருக்குமே கிடைச்சது கேக். சௌந்தர்யா கூட ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது ரயனுக்கு தான் சொன்னாங்க. ரயனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு பிடிச்சது ஜாக்லின் தான். பட் எனக்கு ரயான் அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான். ரயான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. ரயான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் அப்படின்னாங்களே தவிர ஜாக்க கூட அவங்க மென்ஷன் பண்ணல பெருசா. ஆமா, ரயனும் வந்துட்டு சௌந்தர்யாக்கு தான் கொடுத்த மாதிரி இருந்தது. விஷாலும் சௌந்தர்யா கொடுத்த மாதிரி எனக்கு ப்ராப்பரா தெரியல. அது ஏதோ கொடுத்த மாதிரி இருந்தது. சௌந்தர்யாக்குன்னா 2 இது ஸ்பூன் கிடைச்சது. பட் ஜாக்குக்கு 1 கூட கிடைக்கல. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறப்போ ஒருத்தருக்கு இல்லைன்றது வந்துட்டு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். அப்ப ஜாக் வந்துட்டு நீ உள்ளேயும் எதுவும் சம்பாதிக்கல, வெளியும் எதுவும் சம்பாதிக்கல, நீ எந்த நிலைமையில நிக்கிற பாருன்றத சைட்ஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீக்கும் அவங்க ஒரு சைட் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த சைட் மாறுறதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய மைனஸா இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் அவங்க நின்னாங்க அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கிற சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். எந்த பக்கமே இல்லாம இன்னும் இந்த வாரம் இவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்குதுன்னா இவங்களோட போறது, அடுத்த வாரம் அவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்குதுன்னா அவங்களோட போறதுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீக்ல நீங்க சஸ்டைன் ஆகலாம். நீங்க வந்து ரொம்ப நாள் நிக்கலாம். பட் வந்து உள்ளேயும் சப்போர்ட் இருக்காது, வெளியும் சப்போர்ட் இருக்காது பெரிய லெவல்ல. இப்ப அதுதான் எனக்கு அது வந்துட்டு ஜாக்லின் எப்படி எடுத்துக்கினாங்க ஸ்போர்ட்டிவான்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படி வந்துட்டு ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு வருத்தம் எனக்கு இருக்கதான் செஞ்சது. சோ ஜாக்லின் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாச்சும் நியாயமா பிடிச்சுக்கோன்றதுதான் நான் சொல்றேன். உன் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி உன் கூட டிராவல் பண்றதுக்கு யாருக்கு கேப்பபிலிட்டி இருக்கோ ஒரு ஃப்ரெண்டாச்சும் நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கணும். நமக்கு தோள் கொடுக்குறோம். ஃப்ரெண்டுனாக்கா எந்த நேரமும் கூட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல வந்துட்டு இன்னார்கிட்ட நம்ம இதை சொல்லி ஷேர் பண்ணா வில் கெட் ரிலீவ் ஃப்ரம் தட் பெயின் அப்படின்னுட்டு நினைச்சு ஒரு போன் பண்ணி அட்டென்ட் பண்ற ஃப்ரெண்டா இருந்தா கூட பரவாயில்ல. பட் எவ்ரி ஒன் நீட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்கணும்ன்றத நான் நினைக்கிறேன். நானு இது ஒரு சைக்காலஜிக்கலா கூட வந்துட்டு அவங்களுக்கான டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கும் உதவும். பட் இந்த மாதிரி நம்ம பச்சோந்தித்தனமா ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம்னாக்கா யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க.
அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்து உன்கிட்ட இருக்கணும். இப்ப நீ இந்த 75 நாள் பயணத்துல வந்து ஒருத்தர் கூட உன்னை நம்பலன்றப்ப வந்து நீ எந்த அளவுக்கு எடுத்துக்கிறன்னு தெரியல. எனக்கு வருத்தமா இருக்கு. வேற என்ன ஹரிஷ் இருக்கு இன்னைக்கு நடந்ததுல? அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாம் கவர் பண்ணிருப்போம். கவர் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்ப இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா வீக்கெண்டு. இப்ப இதுக்கு மேல வந்துட்டு இந்த சாரி கேட்கிற அந்த பிரசங்கம் எல்லாம் நிறைய நடக்கும். நான் இப்படி நினைச்சேன்டா, நீ அப்படி நினைச்சேன்டா. இதுல முத்துக்குமார் வந்துட்டு ரஞ்சித் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஓட்டிங்ஸும் வந்துட்டு ரஞ்சித் சார் தான் இருக்கு லீஸ்ட்ல. ஒரு சிலர் வந்துட்டு இதுவும் டபுள் எவிக்ஷன் தான் அப்படின்றத சொல்றாங்க. சோ ராணவ், ரஞ்சித் சார், அன்ஷிதா, மஞ்சரின்ற மாதிரி 4 பேர் அடிபடுது. இதுல 4 பேர்ல யார் போவாங்கன்றது ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருக்கா? என்ன பொறுத்தவரை ரஞ்சித் வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு பாக்குறாங்க. அவர் மேல எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் பெரிய அளவுல இல்ல. அண்ட் மோரோவர் வெளியும் பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ ரஞ்சித் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி அடுத்து மேபி ராயன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கறேன். ஓகே. ஃபைனலா நம்ம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்மளோட ரெவ்யூ பாக்குறதுனாலயே என்னன்னு தெரியாது. ஒருத்தர் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு சௌந்தர்யாக்கு பிஆர் டீம் இருக்குன்னுட்டு புலம்பிட்டு இருந்தவரு இன்னைக்கு பார்த்தா திடுதிப்புன்னு வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் டீம் எல்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் அவங்க நாலேஜ் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் எடுத்திருக்காரு. நம்ம ரெவ்யூ இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு பாதிப்பு இருக்குன்றப்போ வந்துட்டு பாதிப்பு இருக்கோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொடுக்குதுன்றப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நாங்க யாருக்கிட்டயும் வந்துட்டு எதுவும் நாங்க டீலிங் பேசல, எந்த காசும் வாங்கல. என்ன நடக்குதோ நாங்க அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு பிஆர் இருக்குன்றீங்க, மறுநாள் இல்லைன்னு அந்த மாதிரி எங்களால மாத்தி மாத்தி பேச முடியாது. நாங்க ஜேர்னலிஸ்ட், நீங்க ஆங்கர், அவ்வளவுதான். சோ வில் சி டுமாரோ ஹரிஷ். என்னன்றதை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.